வாழ்வு என்ற ஒன்று வாழுகிறதாக இருக்கணும். பிரியமானவனே, ஒரு ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க விரும்புகிறேன். சும்மா ஜஸ்ட்டு நம்முடைய ஃபிசிக்கலாக நம்ம உயிரோட இருக்கிறதில்ல, ஏதோ இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லை. ஏதோ இருக்கிறதில்ல, எப்படி இருக்கணுமோ அப்படி என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அப்போ வாழ்வதற்கு எதை ஆண்டவர் நமக்கு தருகிறார்? நாம் வாழ வேண்டும் என்றால், இஃப் யூ வாண்ட் டு லிவ், வாட் வி ஹேவ் டு சீக், நம்ம எதை தேடணும்? தேட வேண்டியது ஆசீர்வாதமா, சத்தியமா? வாட் வி ஹேவ் டு சீக், நம்ம என்ன தேடணும்? இஸ் இட் ட்ரூத் ஆர் பிளஸ்ஸிங்? ஆன்மீகம்னு சொன்னாலே, ரிலிஜியன் சொன்னாலே என்ன, பிளஸ்ஸிங்க நமக்கு கடவுளுக்கு கிடைக்குது. உலகத்தில் உள்ள அத்தனை மதங்களும் ஆன்மீகத்தை எதுக்காக பார்க்குறாங்கன்னா, ஒரு நன்மைக்கு தான். ஏதோ ஒரு அருள் கிடைக்கும், நம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி இடத்துலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு மர்சி கிடைக்கும், ஏதாவது ஒரு கிரேஸ் கிடைக்கும், ஏதாவது ஒரு அருள் கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்போ உலகத்தினுடைய அத்தனை மதங்களுடைய தேடல்களும் எதுவாக தான் இருக்கிறது? கூட்டி கழித்து பார்த்தால் ஆசீர்வாதம், ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு நல்லது நடக்கணும், உடம்புல வியாதி இருந்தால் நீங்கணும், வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தால் அகலணும், கடன் இருந்தால் நீங்கணும், வியாபாரம் இருந்தால் செழிக்கணும், வேலை இருந்தால் நல்லபடியாக இருக்கணும், குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும். இந்த மாதிரி உண்மையாக அதர் நம்ம எல்லாமே ஃபிசிக்கல் ரிலேட்டடாக என்ன செய்கிறோம்? ஏதோ ஒரு ஆசீர்வாதம் தேடும். ஆசீர்வாதம் என்ன ஆக்சுவலி வாட் யூ மீன் when we say that we want the blessings of God? என்ன ஆசீர்வாதம் விரும்புகிறோம்? ஆசீர்வாதம் என்ன, நல்லா இருக்கணும், அதானே நம்முடைய ஹியூமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிளஸ்ஸிங்னா என்னது? நல்லா இருக்கு, நீ நல்லா இருமான்னு ஒருத்தங்க நம்மளை ஆசீர்வாதம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? அவங்க பரலோகத்துக்கு போய் சேருங்கண்ணா. உலகத்தில் நீங்கள் நல்ல ஹெல்த்தோட, நல்ல வெல்த்தோட, வாழ்க்கையை தேவையான எல்லா காம்ஃபர்ட்ஸோட, எல்லா லக்ஸரிஸோட நல்லபடியாக வாழுங்க. அதுதான் நாமும் ஆசீர்வாதம்னா, நமக்கு நல்ல உடம்புல வியாதி இல்லை, நமக்கு நல்ல வருமானம் இருக்குது, நல்ல வீடு இருக்குது, வாழ்க்கையில் அனுபவம் எல்லாம் இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கர்த்தருடைய பெரிதான கிருபையில் என்ன ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாரு. ஏன்னா எனக்கு உடம்புல வியாதி இல்லை, வாழ்க்கையில் கஷ்டம் இல்லை, நெருக்கடி இல்லை, நல்ல அக்காமடேஷனுக்கு, நல்ல வீடு எல்லாமே இருக்குது. ஸோ என்ன ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கான்னு சொல்லுவோம்ல. ஆனால் கிறிஸ்தவம் என்றால் என்ன? தேவன் நம்மை எதை தேடச் சொல்லுகிறார்? ஆசீர்வாதத்தையா, சத்தியத்தையா என்கிற ஒரு கேள்வி முன்வைக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சாலும் அதனுடைய அல்டிமேட் எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குன்னு சொன்னால், எதுவாக இருந்தாலும் சரி, எதை செஞ்சாலும் ஐ வாண்ட் டு பி பிளஸ்ஸட். நான் சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, நான் வர்ஷிப் பண்ணாலும் சரி, நான் ஜெபம் பண்ணாலும் சரி, நான் காணிக்கை கொடுத்தாலும் சரி, நான் மினிஸ்ட்ரி பண்ணாலும் சரி, இல்லை கடவுளுக்கு பயந்து நான் ஏதாவது கொஞ்சம் நல்ல விதமாக வாழ்ந்தாலும் சரி, இதெல்லாவற்றுக்கு பின்னால் இருக்கிற என்னுடைய இன்டென்ஷன் என்ன, என்னுடைய எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன் என்ன? ஆசீர்வாதம். அப்போது நாம் இயேசுநாதரை குறித்து பார்க்கும் பொழுது எந்த அடிப்படையில் பார்க்குறோம்? இவர் சம்மந்தமாக ஏதோ ஒன்று நான் செஞ்சால் எனக்கு அதனால் என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும், நன்மை வரும். அப்போது கிறிஸ்தவம் என்றால் ஒரு ஆசீர்வாதம் தேடுகின்ற ஒரு அனுபவமாகவே அநேகருக்கும் மாறிவிட்டது. அதனால தான் நம்ம என்ன பார்க்குறோன்னா, உண்மையாக ஆசீர்வதிக்கப்படல. உண்மையாக ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்குது பல காரணம் உண்டு. அது ஒரு காரணம் என்ன தெரியுமா? நாம் ஆண்டவர்கிட்ட என்ன தேடுறோம்? சரி, ஆசீர்வாதம் தேடாமல் இருந்தால் நல்லா இருப்போமா? கடவுளை தேட தானே சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா? பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம கடவுளை தேடுனா சொல்லிக் கொடுக்குறோம். யாராவது ஒருத்தங்க கஷ்டம் பிரச்சனை இருந்தாலும் அவங்கள ஆண்டவரை தேடுங்க, ஜெபம் பண்ணுங்க தான் சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் ஒரு நீங்கள் இந்த பாயிண்ட் எப்படி புரிஞ்சுக்கணும்? நீங்கள் ஆசீர்வாதத்தை தேடுவீங்கன்னு சொன்னால் அதன் வழியாக நீங்கள் ஆசீர்வாதத்தை இழக்கிறீங்க. எதை தேடினா எது கிடைக்குமோ அதுதான் பெற்றுக்கொள்ளும். சத்தியத்தை தேடுவதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டோம் இல்லையா? நமக்கு அறியாத சில உண்மைகள் இருக்கிறது, நாம் உணர்ந்திராத சில சத்தியன உண்மை தானே, ட்ரூத், அவ்வளோதான். நம்ம கிறிஸ்டின் நிறைய கிறிஸ்டின்ஸ் சத்தியங்கிற வார்த்தை என்ன செய்யணும், அதிகமாக யூஸ் பண்ணுறோம். உண்மை, இந்த உலகத்தில் நாம் சில உண்மைகளை அறியாமல் இருக்கிறதுடைய விளைவாக தான் அதிகமாக கஷ்டப்படுகிறோம். அந்த உண்மைகளை நமக்கு அறிவிக்கிறது தான் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அப்போ ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் அந்த உண்மையை தேட வேண்டும். எது உண்மை? இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன், இது எதுக்காக? இந்த வாழ்வு என்ன? இந்த வாழ்விலே என்னுடைய நோக்கம் எதுவாக இருக்கணும், சிந்தை எதுவாக இருக்கணும்? இந்த வாழ்வுக்கு அப்பால் என்ன? இதன் மத்தியிலே நான் சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்க விரும்புகிறேன். இது எதன் மூலம் அடைய முடியும்? இவை எல்லாவற்றுக்கும் சில உண்மைகள் இருக்குது, அப்படி தானே? உடம்புல ஒரு வியாதி வந்தால் கூட அந்த உண்மையை, அந்த நோயினுடைய அது எதனால் வருதுங்கிறது உண்மையை கண்டுபிடிச்சா தான் அதை டயக்னோஸ் பண்ணி பார்க்குறாங்கல்ல, இது எந்த பிரச்சனை அப்படின்னு. அப்போ டயக்னோஸ் பண்ணி அந்த உண்மையை கண்டுபிடிச்சா தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்.
அவன் சொல்கிறத வச்சுக்கிட்டு எனக்கு வலிக்குதும்மா, 3 நாளாக எனக்கு காய்ச்சலும்மா, காய்ச்சலுக்கு மருந்து கொடுத்தா என்ன ஆகும்? அந்த நேரம் அவனுக்கு ஹீல் ஆகும். அவன் உண்மையை கண்டுபிடிக்கணும். இவனுக்கு ஏன் காய்ச்சல் வருது, இவனுக்கு ஏன் வந்து ரொம்ப டயர்டாகிறான், இவனுக்கு ஏன் சாப்பிட முடியல, இவனுக்கு ஏன் தூக்கம் வரல. அப்போ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸை மட்டும் அட்டன் பண்ணிட்டு இருந்தா டாக்டர் போனோன்னு நம்ம அந்த கம்ப்ளைண்ட்ஸை மட்டும் சொல்லிவிட்டு அதுக்காக அவர் ஏதாவது மாத்திரை மருந்து கொடுத்தா நம்ம சீக்கிரம் போய் சேர்ந்துருவோம். அப்படி தான் கொஞ்சம் பேர் செஞ்சிடறாங்க இல்லையா? ஏதோ அவங்க ஆசையை தீர்த்து போகணும், இவங்க போய் என்ன செய்ய அங்கே வலி இங்கே வலின்னு சொன்னால் வலியை தீர்க்கிறதுக்கு உடனே என்ன பண்ணிடுறாங்க, பெயின் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பெயின் கில்லர் மாதிரி எதை கொடுத்தெடுத்து சரி பண்ணிடுறாங்க. ஆனால் உள்ளே என்ன இருக்குது? அப்போ அது வியாதியுடைய உண்மை. இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? ஏன்னா ஒரு மனிதனுக்கு இருக்கிற பிரச்சனை, அதை ஒரு உடம்புல வியாதி இருக்குன்னு சொன்னால் ஒரு டாக்டர் போனால் இந்த வியாதிங்கிறாரு, அவர் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர்கிட்ட 2 லட்சம் செலவு பண்ணப்பட குணமாகல. அடுத்த டாக்டர் போனால் அந்த பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் ஃபுல்லாக டெஸ்ட் எடுங்க. இல்லை நாங்கள் ஏற்கனவே எடுத்துட்டாங்க நிறையா. இல்லை அது வேறு, அவங்க வெர்ஷன் வேறு, நாங்களும் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கணும். அப்புறம் மறுபடியும் ஒரு செட்டாக டெஸ்ட் எடுத்து சொல்கிறாரு, நீங்கள் இதுவரையிலும் பண்ண மெடிக்கேஷன் எல்லாம் தப்பு. அடுத்தது அப்புறம் அவர்கிட்ட கொஞ்சம் நாள் பார்த்துட்டு அப்பவும் நோய் குணமாகலை. கடைசியில் 3ஆவது டாக்டர் போகணும். 3ஆவது டாக்டர் போனால் நீங்கள் அங்கே போனது இங்கே போனது எங்கிட்ட நேரடியாக வந்திருக்கலாம்ல. நாங்கள் சமீபத்தில் ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கிரிட்டிக்கல்னால் நமக்கு ஒரு ஆண்டி உங்களுக்கு தெரியும், அவங்களோட ஹாஸ்பிட்டலில் ஃபைனலாக எப்படியாச்சும் கொண்டு போய் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக காவேரிலேருந்து ஷிஃப்ட் பண்ணி ட்ரிபிள் கொண்டு போனோம். அங்கே என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்துடக்கூடாதா? கொண்டு வந்திருந்தால் நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், நாங்கள் எதாவது பண்ணியிருப்போம். அங்கே எல்லாத்தையும் சுத்தமாக கெடுத்து விட்டு மறுபடியும் என்ன செய்யுங்க. ஆக இப்போ என்ன பிரச்சனை? எல்லாமே நல்ல ஹாஸ்பிட்டல் தான், உண்மையை கண்டுபிடிக்கிறதுல வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? இந்த பிரச்சனையுடைய உண்மை அதான் சத்தியம். இந்த பிரச்சனை எதனால் வந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறபடியே நோயாளி காலியாகிடுறான். அப்படி தானே? கடைசி நோயை கண்டுபிடிச்சிடறாங்க, ஆனால் ஆளை கண்டுபிடிக்க முடியாது, ஆள் போயிட்டார். அப்போ என்ன பிரச்சனை நமக்கு உண்மை தொடக்கத்திலேயே தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு ஏதாவது சொல்யூஷனை தேடும். ஆக வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறது. ஆசீர்வாதம் என்பது என்னன்னா தேடி தேடி பெறுகிறது இல்லை, ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறதுனுடைய விளைவாக ஏற்படுகிற கான்சிக்வன்ஸ் தான். நாம் என்ன பண்ண ஆசீர்வதிக்கணும், ஜெபம் பண்ணுறோம். நம்ம ஜெபம் பண்ணால் இதுக்கு தான், ஆசீர்வாதத்துக்கு தான். உபாசம் வருது ஆசீர்வாதத்துக்கு தான். ஜெப கூட்டத்துக்கு போகிற ஆசீர்வாதத்துக்கு தான். ஊழியக்காரங்களுக்கு காணிக்க கொடுத்து ஆசீர்வாதத்துக்கு தான். சர்ச்சுக்கு போகிற ஆசீர்வாதத்துக்கு தான். என்ன பண்ணால் ஊழித்து ஒப்பு கொடுத்தாலும் இதுக்கு தான், ஆசீர்வாதத்துக்கு தான். இப்போ நம்முடைய தேடலாம் இதுவாக இருக்கிறது. ஆல்வேஸ் வி ஆர் சீக்கிங் த பிளெஸ்ஸிங்ஸ். அதனால் ஆசீர்வாதத்தை என்ன செய்யலை. ஏன்னா கிறிஸ்தவம் என்பது ஒரு ஆசீர்வாத மதம் அல்ல. அதாவது மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குற ஒரு மதம் அல்ல. நீ கேட்டே நான் கொடுத்துட்டே இருக்கிறேன் அப்படி இல்லை. கிறிஸ்தவம் என்பது இட்ஸ் அ ரிலிஜன் ஆஃப் ட்ரூத். ஒரு சத்தியத்தை மனுஷனுக்கு சொல்கிறது. இந்த உலகம்னா என்ன, நீனா என்ன, உன் வாழ்க்கைன்னா என்ன, நெக்ஸ்ட் என்ன, அப்புறம் நெக்ஸ்ட் வேர்ல்டு என்ன, இதில் என்ன இருக்குது, இதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்குற கிறிஸ்தவம். சத்தியத்தை தேடுகிறவனுக்கு சத்தியத்துக்குள்ள ஆசீர்வாதம் இருக்குது. நீங்கள் சத்தியத்தை தேடினீங்கன்னா பை தட் யூ வில் பி பிளஸட். அப்போ சத்தியத்தை தேட 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 என்ன நடக்கும், நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஆசீர்வாதத்தை தேட தேட என்ன ஆகிடும், நீங்கள் ஒரு போலி மதத்துக்குள்ளே போயிட்டே இருப்பீங்க. போலியான ஒரு மதம். ஒருத்தர் சொல்லுவாங்க, நீங்கள் முதல் மாதம் என்ன செய்யணும், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து வாக்குத்தத்தத்தை பெறணும். ஏன்னா எல்லா ஆசீர்வாதங்களும் எங்கே மறைஞ்சிருக்குது, வாக்குத்தத்தத்துக்குள்ளே மறைஞ்சிருக்குது. மாதம் தொடங்க வந்தவுடனே என்ன பண்ணணும். இப்போ நேற்றுக்கு என்னது கிழமை, ஜூன் 1. மனிதனுக்கு இந்த மாதத்துக்குள்ள ஆசீர்வாதம் எங்கே இருக்குது. அப்போ முத்தியால்பேட்டையில் ஒரு பாஸ்டர் இருந்து அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தா என்ன பண்ணுறாரு, ஏசாயா தீர்க்கதரிசியிலேருந்து ஒரு வசனத்தை எடுக்கிறாரு. அப்புறம் முதலியார்பேட்டையில் ஒரு பாஸ்டர் இருந்தால் அவர் எரேமியாவிலிருந்து எடுக்கிறாரு. அப்புறம் காலாப்பட்ட ஒரு பாஸ்டர் இருந்தால் அவர் எங்கே போகிறாரு, உபாகமத்தில் போகிறாரு. 4 தெருவில் 4 சர்ச்சுக்கு, 4 சர்ச்சிலையும் ஒரே ஆண்டவர் தான். ஆனால் கொடுக்குற வாக்குத்தத்தம் இதுவாக இருக்குது, மாற்றி மாற்றி இருக்குது. ஒரே ஆண்டவர் தான். அவருடைய பிள்ளைகளுக்கு இப்போ நம்ம வீட்டில் 4 பிள்ளைகள் இருக்குதுன்னு சொன்னால் 4 பிள்ளைகளுக்கும் காமனாக தான் இதை வாங்கிட்டு இருக்கீங்களா. ஒரு பையனுக்கு சிக்கன், ஒரு பையனுக்கு மட்டன், ஒரு பையனுக்கு சாம்பார், ஒரு பையனுக்கு காரக்குழம்பா இல்லை. ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா 10 பாஸ்டர் தான், 10 பேருக்கும் 10 வாக்குறுதி. இதுக்குள்ள தான் என்ன இருக்குது மக்கள். எங்கே அந்த 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா விடியலாம் 1ஆம் தேதி அந்த வாக்குத்தத்த செய்தியில் எப்போ போடுறாங்க தெரியுமா? ஆக்சுவலி எப்போ டெலிகாஸ்ட் பண்ணுவோம், அதிகாலைனா இப்போ அதுதான் அவங்களுக்கு அதிகாலை. எப்போ நீங்கள் வாக்குத்தத்தம் போடுறவங்களுடைய அந்த அவங்க எப்போ போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 o'clock, 12 o'clock. ஏன்னா மக்கள் அந்த 12 மணியை காத்துட்ருக்குறாங்க.
அப்போ என்ன காத்துருக்குறாங்க? இந்த மாதம் கடவுள் எனக்கு என்ன செய்வார்? செய்கிறாரா செய்யலை? அவர் செய்யாமலே போட்டுப்பா, செய்வாருங்கிற ஒரு வார்த்தையாக கேட்டுக்கிட்டு நான் செத்து போகிறேன். ஒரு மாதம் முழுதும் அந்த வார்த்தை செய்யும் செய்யும் ஐயா, செய்யும் செய்யும், செய்வீராக செய்வீராக ஐயா, செய்வீராக. அப்படியே கேட்டு கேட்டு கொஞ்சம் ஸ்லோ ஆகிறவங்கள அடுத்த மாதம் வந்துடும். அடுத்த மாதம் வந்தோடனே கடந்த மாதமெல்லாம் உனக்கு கண்ணீர், கடந்த மாதமெல்லாம் உனக்கு திகைப்பு, அவிதமான ஒரு பதட்டத்துக்குள்ளே இருக்கிறியா சகோதரியே, ஆண்டவர் இந்த மாதத்தில் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். போன மாதம் அதானே சொன்னார். ஆனால் பிரசங்கியாரம் மறந்துடுறாரு. போன மாதம் நம்ம என்ன சொன்னோம்? இந்த மாதம் உங்களுக்கு அற்புதத்தை காண்கிற மாதம், இந்த மாதம் உங்களுடைய கடன்கள் நீங்குகிற மாதம், இந்த மாதம் புதிய நன்மைகள் வருகிற மாதம், இந்த மாதம் உங்களுக்கு ஒரு திருப்பம் வருகிற மாதம். இதை பிரசங்கியாரம் மறந்துட்டார். கேட்டவங்க என்ன பண்ணிட்டாங்க? அடுத்த மாதம் அதே தான் வந்து சொல்கிறாரு. இந்த மாதத்தில் ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு? போன மாதம் செஞ்ச புதுசே காணலை, அதை கேட்டு கேட்டு பழசாகி போச்சு. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், மக்கள் வந்து எதை தேடுறாங்க? நீ தேட வேண்டிய சத்தியம். நீ காலையில் உட்காந்து ஏதாவது ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் என் வாழ்வு தொடர்பாக ஏதாவது பேசுகிறான்னா, நான் எப்படி வாழணும்னு தொடர்பாக பேசுகிறேன்னா, அதை கேட்டு தான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. இல்லைனா காலம் முழுவதும் 1ஆம் தேதி நம்ம போதகர்கள் சொல்லுகிற பொய்யான வாக்குதெல்லாம் கேட்டு கேட்டு நீ வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதம் இல்லாமல் டிசப்பாயின்மெண்ட்டுக்குள்ளேயே போய் தான் வாழ்க்கையை முடிக்கணும். அப்படி தான் போயிட்டுருக்குது. எல்லாம் ஒரு நம்பிக்கை தானே அப்படி சொல்லி இந்த வாக்குத்தத்தை கேட்டு கேட்டு சோத்திர 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 சொல்லியே 31ஆம் தேதி வந்துடுது. அடுத்தது மறுநாள் என்ன வந்துடுது? புதிய வாக்குத்தத்தம் வந்துடுது. அப்படி தானே? ஆனால் எங்கே இருக்குது வாக்குத்தத்தம்? கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென்றும் இருக்குது அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? அது எங்கள் கையில் இருக்குது, நாங்கள் தான் 1ஆம் தேதி வந்து என்ன செய்வோம்? கொடுப்போம், எங்கிட்ட கொடுத்து அனுப்புவார் அப்படின்னு. ஆனால் பாருங்கள், இந்த கிறிஸ்தவ போதகர்கள் இதை சொல்ல வேண்டியன்னு நினைக்கல, ஆனால் சொல்ல வேண்டியிருக்கு. நாம் வந்து we are in the New Testament times, we are the people of New Covenant. இப்போது நமக்கு இருக்கிறது நியூ டெஸ்டமெண்ட் ஒரு பகுதி இருக்குதா? உங்கள் பைபிளில் இருக்குதா? அது நியூ டெஸ்டமெண்ட் உங்கள் பகுதி பைபிளில் இருக்கா? நீங்கள் முழிக்கிற மொழியை பார்த்தா சொன்னது இருக்கு இல்லையா? இப்போது இந்த வாக்குத்தத்த போதகளெல்லாம் பொய்யர்கள் என்பதை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் ஒன்று கண்டுபிடிச்சா போதும். இந்த புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு இவங்க வந்து வாக்குத்தத்தை எடுத்து கொடுக்குறாங்கல்ல, எங்கேருந்து எடுத்து கொடுக்குறாங்க? அவ்வளோ பழைய ஏற்பாடு 98%. ஒரு சிலர் தான் வந்து எங்கே பண்ணுறாங்க? எப்போது ஒரு முறை. ஏன்னா இங்கே இல்லை, இருக்கிறத இடத்தையால் தேட முடியும். அந்த எரேமியா காலத்தில் தான் அதை வந்திருக்கு. இல்லாத இடத்துல போய் தேட முடியுமா? அப்புறம் 1 இடத்துல உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக ஆண்டவர் சொல்கிறார். மகனே மகளே, உங்கள் இருதயம் கலங்காது. கரெக்டாக சொல்கிறார்ல, உங்கள் இருதயம் என்ன செய்ய வேண்டாம்? கலங்க வேண்டாம். சரி, எல்லா புதிய ஏற்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு வாக்குத்தத்தம்லாம் எங்கே இருக்குது? பழைய ஏற்பாட்டில் இருக்குது. ஏன் புதிய ஏற்பாட்டில் இல்லை? புதிய ஏற்பாட்டில் இருக்கலாம் போதனை இவங்க கொடுத்தா தான் ஆசீர்வாதம் வரும். அந்த பிசாசம் என்ன பண்ணிட்டான்? இங்கே இருக்கிறதெல்லாம் போதனை, அங்கே இருக்கிறதெல்லாம் நீங்கள் தேடுற வாக்குத்தத்தம். அது அந்த கால மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த கால மக்களுக்கு கொடுக்கப்பட்ட போதனைக்குள்ள ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆசீர்வாதம் பெற முடியாதபடி என்ன பண்ணிட்டான் பிசாசான? இவங்களை பழைய ஏற்பாட்டுக்கே பஸ் ஏறி போக வச்சு, அங்கேயே தேட வச்சு, ஒரு வசனத்தை கொடுத்து ஒவ்வொரு மாதம் முழுசு என்ன பண்ணுறான்? நினச்சி காலம் முழுவதும் அதில் வர ஒரு சில இன்றைக்கி ஒரு காலில் ஒருத்தர் பேசினார், எதர்ச்சியாக வந்தார். அவர் வந்து பேசுகிறார் என்னென்னா, சில நேரங்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அவர் எப்படி போன மாதம் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு தெரியுமா? இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்வில் நிறைவேறும். இன்று கர்த்தர் அப்படி செய்து சொல்லுகிறேன் சொல்லிட்டு இந்த மாதம் என்ன சொல்கிறாரு? சில வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே நிறைவேறனா நீங்கள் இப்போ நடக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் கர்த்தர் வேறொரு நேரம் நடக்கணும்னு நினைப்பார். நீங்கள் உங்கள் டைம் வர அவருடைய டைம் வர நீங்கள் எப்படி சொல்லி கொடுத்த போன மாதம் இந்த மாதம் நிறைவேறினாரே சொல்லி கொடுத்து நீயே ட்ராக்கை மாற்றினா ஏன் இதெல்லாம் சொல்ல வேண்டியனா? எந்த அளவுக்கு கிறிஸ்தவ மக்கள் இவர்கள் நினைக்கிறாங்க? ஒன்றுமே தெரியாத மடையர்களாக நினைக்கிறபடி தான் இவங்க இருக்கிறாங்க. அவங்க இல்லாதவங்களும் அவங்க நினைக்கல, இவங்க இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். சும்மா எல்லாம் வந்து நாங்களாம் முட்டாளன்னு இருக்கிறனால தான் சொல்கிறாரு. நீங்கள் மாதம் நம்புறீங்கல்ல, கர்த்தர் உங்களுக்காக வாக்குத்தத்தம் கொடுத்து அனுப்புனாருன்னு. அப்போ நீங்கள் பெர்மனன்ட் முட்டாளர்களாக இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? கர்த்தருடைய போதனைக்குள்ளே இருக்குது இல்லையா? போதனை என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை சகல ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதித்திருக்கார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? இல்லை அதெல்லாம் அந்தந்த மாதம் நாங்கள் தான் போய் வாங்கிட்டு வருவோம்
அப்படின்ட்டு. இதிலெல்லாம் ஒரு விந்தை என்னென்னு சொன்னால், இதெல்லாம் சில இந்த மாதிரி வரவழை சொல்லாமல் இருக்க முடியாது. இந்த மாதத்துக்குன்னு ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்தாச்சுல்ல கர்த்தர், அடுத்த வேலையை பார்க்க போகலாம்ல. இந்த மாதத்துக்குன்னு ஒரு வாக்குத்தத்தம் போட்டால் வேலிடிட்டி எவ்வளவு? ஐயா, நாம் ஒரு வோடஃபோனில் ஒரு ஏர்டெல்லில் ரீசார்ஜ் பண்ணாலும் அவன் 28 டேஸு சில 24 டேஸ்ன்னு வச்சு கொடுக்குறாங்க. 24 நாளைக்கு வேலை செய்யுதில்ல. இல்லை நீ ஒரு மாதத்துக்கு ரீசார்ஜ் போடணும், அப்புறம் நாளைக்கு வேணும் நாளைக்கு போடணுன்னா அப்போ ஒரு மாதம் சொல்லி தானே போட்டீங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறா, இந்த மாதம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற நன்மைகள் சொல்லிட்டு நேற்றுக்கு ஜூன் 1 தானே, இன்றைக்கி 2, இன்னைக்கு காலை வந்து நிற்கிறாங்க மறுபடியும். ஆண்டவர் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் போய் நேற்றுக்கு சொல்லிட்டு இல்லை, நாங்கள் நம்பிட்டோம். 30 நாளைக்குன்னு கொடுத்துக்கிட்டு மறுநாள் வந்து நிற்கிறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன்னு சொல்கிறார். ஏன் ஒரு மாதத்துக்கு சேர்த்து செய்கிறோன்னு நேற்றுக்கு சொல்லிட்டார். உங்களுக்கு விளங்குதான் நான் சொல்கிறது? விளங்குதில்ல? சரி, இப்படியெல்லாம் விளங்குனா நமக்கு என்ன மண்டமுள்ள குழம்பிடும். சரி, நம்ம பகுதிக்கு போவோம். ஆக ஏன்னா மக்கள் ஆசீர்வாதத்தை தேடுகிறாங்க. இந்த ஜெப கூட்டத்துக்கு வாங்க. நேற்றுக்கு ஒரு பிரபலமான, நான் இதெல்லாம் உங்களுக்கு சுட்டி காட்டி பேசலாம், அந்த அளவுக்கு நிலவு மோசமாகிட்டுங்க. நேற்றுக்கு ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணுற பாருங்க. அவர் ஒரு கட்டடத்தை கட்டிட்டார், ஆன்மீக கட்டடம். அது என்னென்ன இருக்குது தெரியுமா? பலசர கடையில் வெங்காயம், ஜீரகம், மிளகாய், பருப்பு இதெல்லாம் இருக்கிறது மாதிரி இந்த இடத்துக்கு நீங்கள் வருகின்ற பொழுது இங்கே உங்களுக்காக எப்பொழுதும் ஆரோக்கியம், சுகம், அபிஷேகம், வல்லமை எல்லாம் இருக்கிறது. நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்க. இதை ஹோல்சேல்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கி நீங்கள் கட்டடத்தில் வச்சுருக்கிறீங்க. ஜனங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறீங்க? கால் கொடுக்குறீங்க. நீ என்ன எடுத்துகிட்டு போங்க. இது என்னங்க கூத்து? அதுக்கு பேர் என்ன? பரலோக பண்டக சாலை. அவர் கட்டினது. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பேக் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டாரு. போ, அபிஷேகம், வல்லமை, அக்கினி எல்லாம் இங்கே இருக்குது, எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறார். இப்போ உங்களுக்கு யாராக வேணும்னா சென்னைக்கு போய் என்ன போங்க, அபிஷேகம் வேணுமா போய் எடுத்துகிட்டு வாங்க. ஆன்மீகத்தை எவ்வளோ கூத்தாக மாற்றிட்டாங்க தெரியுமா? எவ்வளோ கேவலமாக மாற்றிட்டாங்க. அபிஷேகம், அக்கினி, வல்லமை எங்கெங்கே இருக்குது? ஆண்டவர்கிட்ட தானே இருக்குது. ஆனால் ஆண்டவர் இவர்கிட்ட கொடுத்து வச்சுருக்கிறாராம். அது எந்த ஆண்டவர்? அப்போ எந்த விதமாக இன்றைக்கு மாறிவிட்ட, இருக்கும் இடத்தை விட்டுவிட்டு எங்கேயோ மக்கள் அலைகிற ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டதில்ல. ஆக அருமையானவர்களே, நீங்கள் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் தேட வேண்டியது ஆசீர்வாதத்தை அல்ல. அப்போ எனக்கு ஆசீர்வாதம் வேண்டாமா? ஆசீர்வாதம் வேணும். உங்களுக்கு சம்பளம் வேணும்னா வேலை செய்யணும். வேலை செஞ்சால் உங்களுக்கு சம்பளம் உண்டு. நீங்கள் காலையில் முதலாளி சம்பளம், அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், வாடகை கட்டணும், பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், ட்ரெஸ் வாங்கணும், சர்ச்சுக்கு தசவாக கொடுக்கணும். எனக்கு சம்பளம் கொடுங்கன்னா வேலையை பாருயா. முதல்ல போய் ஒழுங்காக வேலையை பாரு. வேலையை பார்த்துட்டு கேளு. இன்றைக்கி நாம் என்ன பண்ணிடுவோம்? ஆசீர்வதியும். எப்போ பார்த்தாலும் நம்ம பாடல்களும் நம்முடைய பிரசங்கம் எல்லாமே இதுதான். நீங்கள் ஆசீர்வாதங்களையே தேடுகிற காலம் வரைக்கும் தேடிக்கொண்டே இருப்பீர்கள். உங்களுடைய தேடல் ஒரு எண்டு வராது. யூ வில் நெவர் பி பிளஸ்ஸட். ஆனால் எதை தேடணும்? ஏன் சத்தியத்தை தேடணும்? எனக்கு தேவையானதான் நான் தேட முடியும். அதில் தான் ஆசீர்வாதம் இருக்குது. சத்தியத்தை தேடுகிறவன், அதெல்லாம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப டென்ஷனாக என்ன சொன்னான்? சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவை யார் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன தெரியுமா? இப்போ நான் இப்போ பத்திரிகைலாம் போடுறேன், மடையர்களே, மூளை கெட்டவர்களே, அறிவு கெட்டவர்கள் எழுதுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு ஆரோக்கியமாக பேச தெரிய மாட்டேங்குது, நாகரிகம் தெரிய மாட்டேன், அவை நாகரிகம் தெரிய மாட்டேன், மடையர்களேன்னு எழுதுறாரு. அவரும் அதான் எழுதுறாரு. என்னது? புத்தி இல்லாத கலத்தை என்ன அர்த்தம்? அறிவு கெட்டவன்னு அர்த்தம், மூளை கெட்டவன்னு அர்த்தம். நான் இப்படி சொன்னால் மூளை கெட்டவர்களே, மடையர்களை கேளுங்கள்னா எப்படி இருக்கும்? ஆனால் அவரே சொல்கிறோம், புத்தி இல்லாத, அதாவது கலாத்திய மடையர்களே, சத்தியத்தை கீழ்ப்படியாமல் போக உங்களை மயக்கிறவன் யார்? ஆமாம். அதே மாதிரி இங்கே மட்டும் இல்லைங்க. எபேசியர் 5ஆம் அத்தியாயத்துடைய 10-17 வாசிப்புனா, நீங்கள் மதிகெட்டவளாக இராமல், என்ன அர்த்தம்? நீங்கள் மடையர்களாக இராதபடிக்கு, நீங்கள் அறிவு கெட்டவளாக இராதபடிக்கு, மூளை இல்லாதவளாக இராதபடிக்குன்னு எழுதுறார். சரி, இருக்கட்டும். அப்போ என்ன நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் வாழ வேண்டும். உங்களை வாழ வைப்பது உபாகமம் 8:3 வாசிக்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயில் இது புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்.
மனிதனை வாழ வைப்பது தேவ வார்த்தைகள் என்றால் அந்த வார்த்தைகளுக்குள்ள சத்தியம். வார்த்தைகள் என்னது? தட் இஸ் வாட் இஸ் கால்ட் ட்ரூத். அதான் சத்தியம். அப்போ நீ பிழைக்கிறதுக்கு என்ன தேடணும்? ஜபக்கோபுரத்துக்கு போனால் பிழைப்பேனா, வாசலுக்கு போனால் பிழைப்பேனா, இல்லை மையத்துக்கு போனால் பிழைப்பேனா, இல்லை கோபுரத்துக்கு போனால் பிழைப்பேனா? எங்கே போனால் பிழைப்பாய்? நீ வார்த்தையை கேட்டால் மட்டும்தான் பிழைப்பாய். உன்னை எந்த கோட்டையும் பிழைக்க வைக்காது, எந்த கோபுரமும் பிழைக்க வைக்காது, எந்த ஜப கூட்டமும் பிழைக்க வைக்காது, எந்த உபவாச கூட்டமும் பிழைக்க வைக்காது. உன்னை பிழைக்க வைப்பதற்கு பைபிள் சொல்லுகிறது என்னது? வார்த்தை. வார்த்தைக்குள்ள சத்தியம் இருக்கிறது. அப்போ அந்த சத்தியத்தை தேடுகிற பொழுது அதற்குள்ள பிளெஸ்ஸிங் இருக்குது. அல்லேலூயா. யோவான் 1:17 வாசித்து பார்க்கும் பொழுது இயேசுநாதர் உலகத்துக்கு வந்ததை பற்றி வேதம் சொல்லுகிறது. அந்த இயேசுநாதரோடு என்ன வந்துன்னு சொல்லுது? ஆசீர்வாதமும் நாம் தேடுகிற எல்லா நன்மைகளும் வந்துன்னு சொல்லப்பட்டிருக்கா? கிருபையும் சத்தியமும், the truth and also the grace. சத்தியம் ஒரு உண்மை, அந்த உண்மையின்படி வாழ்வதற்கு தேவையான வலிமை கிருபை. ஆசீர்வாதம் சொல்லலையே, அவன் தேட ஆரம்பிச்சிருவான். ஆசீர்வதி ஆண்டவரே, ஆசீர்வதி. இப்போ இயேசுவோட என்ன வந்திருக்கு? அப்போ நாம் என்ன தேடணும்? கிருபையை தேடணும். நாம் கிருபையை தேடுவோம். அது என்ன கிருபை? தகுதி இல்லாத எனக்கு ஆண்டவரே உதவி செய்வீராக, வாடகை கட்ட இயலாத எனக்கு வாடகை கொடுக்க வைப்பீராக, சொந்தமாக வீடு வாங்க இயலாத எனக்கு கிருபையினால் வீடு கட்ட வைப்பீராக, என்னுடைய நிலைமைக்கு அப்பாற்பட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண விரும்புகிறேன் கிருபையினால். அந்த கிருபையை நம்ம பண்ணுறோம், அதை தகுதி இல்லாத. ஆனால் என்ன வசனம் சொல்லு? இயேசு கிறிஸ்து என்ன வந்தது? சத்தியமும் கிருபையும். அப்படின்னா சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தின்படி வாழ்வதற்கான அந்த கிருபையும். ஆம் அருமையானவர்களே, ஆண்டவர் தம்மை குறித்து சொல்லுகிற பொழுது நானே சத்தியமும் வழியும் ஜீவனமாக இருக்கிறேன். சத்தியம் இருக்கிற இடத்துல ஜீவன் இருக்குது. சத்தியம் இருக்கிற இடத்துல ஜீவன் இல்லாமல் இருக்காது. சத்தியம் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? வழியும் இருக்குது. அப்போ இந்த மூன்று எங்கே இருக்குது? வார்த்தைக்குள்ளே இருக்குது. அதனால தான் யோவான் 1 வாசிக்கும்போது ஆதியில் என்ன இருந்தது அப்படின்னா, ஆதியில் என்ன இருந்தது? சத்தியம் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் தான் அந்த வார்த்தை பின்னால் என்னவாக மாறினது? மாம்சமாக மாறினது. ஆனால் இன்றைக்கு முழு கிறிஸ்தவ உலகம் ஆசீர்வாதங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிற 98% போதகர்களும் மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கூட தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். அத்தனை ஆசீர்வாதங்களும் உலகப்பூர்வமான ஆசீர்வாதங்கள். உனக்கு ஆண்டவர் வீடு தருவார், வசதி தருவார், ஆரோக்கியம் தருவார், பலம் தருவார், சுகம் தருவார், நல்ல அறிவு தருவார், ஞானத்தை தருவார், உன் கட்டுகளெல்லாம் வந்து விடுவிப்பார், உன்னுடைய கவலைகள்லாம் நீங்கும். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ கேட்குறவள்ள ஒருத்தர் சொல்லுவான், சகோதரனே சகோதரியே, நீ செல்லுகின்ற வழியிலே மண் எடுத்து செய்து வைக்கப்பட்ட மந்திரவாதம் எல்லாம் உடைகிறது. சும்மா இருந்தவளை யோசித்து வைக்கிறவர்கள். அவங்க போட உள்ளே யாரோ மண் எடுத்து என்ன பண்ணியிருக்காங்களாம், இவங்க மிதிச்சுட்டு போகிற மண்ணை எடுத்து செய்வனை வச்சுருக்காங்க. அவருக்கு ரெவலேஷன் வந்திருக்கு. நீ செல்லுகின்ற வழியிலே நீ மண் எடுத்து செய்யப்பட்டதான மந்திரம் உடைகிறது 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 அப்படின்ட்டு. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? யாக்கோபுக்கு எதிரான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரேலுக்கு எதிரான குறி சொல்லுதல் இல்லை. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அதிக நம்பிக்கை என்ன? மந்திரவாத நம்பிக்கை. உடம்புக்கு சரியில்லைன்னா அதுவும் வந்த காய்ச்சல் மறுபடியும் திரும்பி வந்து இப்போ வருகிற வைரல் ஃபீவர் அதெல்லாம் திரும்ப தான் வருது. அப்படி தானே வந்தால் போகவும் மாட்டேங்குது. நீ என்ன தான் மாத்திரை சாப்பிட்டாலும் மெடிக்கல் ஸ்டோருக்காரங்க தான் வியாபாரம் நடக்கும். அது நீ என்ன வேணால் சாப்பிடுப்பா, நான் சொல்லி தான் அனுப்பப்பட்டிருக்கேன். ஒரு 5 நாள் இருந்துட்டு தான் போவேன். ஆசீர்வாதமாக 5 நாள் தங்கிட்டு தான் என்ன செய்வேன். ஆனால் வந்து இன்றைக்கி வந்த காய்ச்சல் மறுநாள் வந்தால் இதில் ஏதோ என்ன பண்ணிங்க, பில்லி சூன்யம் பண்ணி வச்சுருக்கான், மந்திரவாதம் பண்ணிருக்கேன், ஏவல் பண்ணி வச்சுருக்கிறான். யார் பண்ணி வச்சுருப்பாங்க? நம்ம பாஸ்ட் வந்து ரெவலேஷன் வச்சுருவோம். அருமையான சகோதரியே, நீல கலர் கட்டி புடவை கட்டி கொண்டு இருக்கிற சகோதரி கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு எதிராக செய்து வைக்கப்பட்டிருக்கிறதான பில்லி சூனிய கட்டுகளை நான் உடைக்கிறேன்னு. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வருது, இதுவரை வந்த கஷ்டத்துக்கெல்லாம் என்ன காரணம்? பில்லி சூனியம். யார் செஞ்சிருப்பா? யோசித்து பார்க்குறாங்க. சர்ச்சுக்குள்ளே இருக்கிறாங்க, செஞ்சவங்களும் செய்யப்பட்டவங்களும் இங்கே இருக்கிறாங்க, சர்ச்சுக்குள்ளே இருக்காங்க, எங்கள் சொந்தக்காரங்க தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? இப்போ அங்கே பில்லி சூனிய கட்ட கர்த்தர் உடைக்கிறாரு. உடைக்கிறவர்கள் அந்த உடைகளுடைய அடியை வாங்குறது யாருங்க இருக்கிறா? செஞ்சவனுங்க தான் இருக்கிறான். அப்போ சும்மா இருந்தவங்கள கிளப்பி விட்டு என்ன பண்ணிடுறாங்க இவங்க. சரி, அப்போ இந்த மாதிரிப்பட்ட காரியம் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவோடு சத்தியம் வந்தது. நீ சத்தியத்தை தேடு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, என் நான் வாழ்விலே அறிய வேண்டிய உண்மை என்ன?
நான் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன? என் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு முதல் இது என்ன உண்மை? இந்த உண்மை நீ தேடு. வார்த்தைகள் வழியாக உண்மை வரும். அந்த உண்மை உன்னை வாழ வைக்கும். நானே வழியும் சத்தியம் ஜீவனும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போது சத்தியத்தை கேட்டால் என்ன நடக்கும்? ஆசீர்வாதத்தை தேடினா என்ன நடக்கும்? சத்தியத்தை தேடினா என்ன நடக்கும்? ஆசீர்வாதத்தை தேடினா என்ன நடக்கும்? ஆசீர்வாதத்தை தேடினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. ஒருத்தர் சொல்லுவாங்க, அங்கே திருநெல்வேலியில் ஒரு ஜெப கூட்டம் நடக்க பாருங்கள், எம்மா ஜனம் வர்றாங்க தெரியுமா? வந்து ஆசீர்வதிக்கப்படுறாங்க. உங்கள் பாண்டிச்சேரிலேருந்து கூட நிறைய பேர் வராங்க அடிக்கடி. உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? திருநெல்வேலிக்கு போகிறோம். அப்புறம் தென்காசியிலேருந்து ஒருத்தங்களுடைய சாட்சி யூடியூப்பில் வருது. அங்கே போய் ஆசீர்வதிக்கப்பட்டபடி சாட்சி வருது. அடுத்து நம்ம எங்கே போகிறோம்? தென்காசிக்கு போகிறோம். அடுத்து திருவள்ளாவில், கேரளாவில். அப்புறம் ஒவ்வொரு ஜெப கூட்டத்தை பற்றி நமக்கு சாட்சி வருது. அப்புறம் சொல்கிறாங்க, பக்கத்துலேயே ஒரு ஜெப கோபுரம் இருக்குங்க, நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு அங்கே போகிறீங்களே, அங்கே போய் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அநேகர். அப்போ அங்கே போகிறோம். இந்த ஆசீர்வாதத்தை தேடிட்டே இருப்பீங்க. ஆசீர்வாதத்தை தேடுகிறவங்க என்ன பண்ணுவாங்க? அங்கே இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு சொல்லுவாங்க, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கணிசமான தொகையை ஆண்டவருக்காக கொடுத்து பாருங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா பாருங்கள், சேலஞ்சு பண்ணி பாருங்கள். ஏன்னா மல்கியா 3:10 என்ன இருக்குது? கொடுத்து பாருங்கள்னு சொல்கிறார். அப்போ உடனே கொடுத்து பார்ப்போமே. ஆமாம், இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை மையம் கொண்டு வாழ்கிற பொழுது மாற்றி 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 உபவாசம் இருந்து பார்த்தாச்சு. உபவாசம் எதுக்கு இருந்தோம்? உருப்படாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உருப்படாத சுபாவத்தோடு வாழ்ந்து அதுக்கு உபவாசம் கிடையாது. நமக்கு ஏதோ கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை வருது, அதுக்கு தான் உபவாசம். அந்த நஷ்டம் கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் எது? சுபாவம். சுபாவத்தை நம்ம நினைக்கவே இல்லை. ஆண்டவரே, எந்த பில்லி சுனி கட்டிருந்தாலும் உடையட்டு, எந்த மந்திரம் இருந்தாலும் உடையட்டு, யார் கண்ணு போட்டுதாலும் சரி உடையட்டும். இதுக்கு தான் உபவாசம். ஆக இந்த ஆசீர்வாதத்தை தேடினா உபவாச கூட்டம், அந்த கூட்டம், அமாவாசை கூட்டம், பௌர்ணமி கூட்டம், ஊர்வட்ட கூட்டங்களுக்கு போய் வந்துட்டே இருப்போம். காணிக்கை கேட்பாங்க, காணிக்கை கொடுத்துட்டே இருப்போம். அப்புறம் திடீர்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் இருந்தாலும் பிரதர் தசமாக ஒழுங்காக கொடுக்குறீங்களா? உங்கள் வருமானம் எவ்வளவு? கர்த்தருக்கு என்ன கொடுங்க? வஞ்சிக்கிறீங்க பிரதர் நீங்கள். அப்புறம் எப்படி நீங்கள் உருப்படுவீங்க? அப்போ தசமாக கொடுக்க ஆரம்பித்தாச்சு. கொடுத்து 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 பார்த்தா ஒன்று மாற்றி என்ன செய்கிறாங்க? அப்புறம் அடுத்த போதர் வராரு, விதைக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கிறத என்ன செய்யணும்? விதைக்க வேண்டும். எங்கேயா இருக்குது விதைக்கிறதுக்கு? இருக்கிறத விதை. அந்த சாரி பார்த்து அம்மாவிட்ட தெரிஞ்சிங்க. அந்த அம்மா கொஞ்சோண்டு மாவு வச்சுட்டு எலியாவுக்கு என்ன செஞ்சாங்க? விதைச்சாங்க. ஆமாம். ஐயா, அது கூட எங்கள் வீட்டில் இல்லைன்னா என்ன பண்ணி கடன் வாங்கி உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க? உங்கள்கிட்ட இல்லைங்கிறதுக்காக நீங்கள் சாப்பிடாம இருப்பீங்களா? கடன் வாங்கி நீங்கள் சாப்பிட்றீங்களே, கடன் வாங்கி கருத்து காணி கொடுக்கக்கூடாதா? வாங்குங்க. அப்போ இந்த மாதிரி அதை இதையும் பண்ணி அவன் அந்த பிற மதங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் ஒரு கருப்பு கயிறை கட்டுவான், ஒருத்தன் ஒரு சிவப்பு கயிறை கட்டுவான், ஒருத்தன் ஒரு மஞ்சள் கயிறை கட்டுவான், அப்புறம் ஒருத்தன் ஒரு இன்னொரு மோதிரத்தை கொடுப்பான், இன்னொருத்தன் மோதிரம் கொடுப்பான், இன்னொருத்தன் கல்லை கொடுப்பான். அங்கே கல்லை வாங்கி இங்கே மோதிரத்தை வாங்கி கயிறை கட்டி சிலர் கையில் பார்த்துருக்கீங்களா? 10 கயிறு இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இடமா ஒரு கயிறை கட்டி எப்படியா நல்லது நடக்கணும்னு. நாம் அந்த கயிறு கட்டுற வேலைலாம் பண்ணுறது கிடையாது. நாம் ஒவ்வொரு ஜப கூட்டமாக போகிறது, ஒவ்வொரு ஊழியக்காரங்கிட்டே போகிறது. இப்போ நமக்கு எல்லா ஊழியக்காரருடைய விலாசமும் தெரியும்படியே யூடியூப்பில் எல்லாம் வந்துச்சு. அப்போது அவங்க கயிறை கட்டி தெரியுது, எங்கே எல்லாமே கயிறு கட்டி நமக்கு தெரிகிறதில்ல. நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு இடங்களும் அலைஞ்சிட்ருக்கோம். அருமையாளை சத்தியத்தை தேடுங்கள். இன்றைக்கி கிறிஸ்தவ மக்களுக்கு எங்கே வந்தாலும், சபைக்கு வந்தாலும், ஆராதிக்க வந்தாலும், ஜெபிக்க வந்தாலும் ஆசீர்வாதம். எனவே தான் அந்த ஆசீர்வாதம் இல்லை. சரி, சத்தியத்தை தேடினா என்னங்க நடக்கும்? 8:32 யோவான் என்ன சொல்கிறது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. when you know the truth will make you free. சத்தியத்தை அறிவு விடுதலை ஆவீர்கள். நீங்கள் எப்பொழுது சத்தியத்தை அறிவீர்களோ அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைவீர்கள். உங்களுடைய சமாதான குறைவிலிருந்து விடுதலை அடைவீர்கள். உங்கள் சந்தோஷ குறைவிலிருந்து விடுதலை அடைவீர்கள். பிசாசினுடைய செயல்பாடுகளில் நீங்கள் விடுதலை அடைவீர்கள். உலகத்திலிருந்து விடுதலை அடைவீர்கள். ஏனென்றால் நீங்கள் சத்தியத்தை அறியாத காரணத்தினால்தான் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். அந்த விடுதலை எங்கே இருக்கிறதோ கண்டுபிடித்து விடுங்கள் சொன்னால் you will find the freedom. அப்போது நாம் சத்தியத்தை அறியணும். சத்தியத்தை அறிந்தால் என்ன நடக்கும் அதை நினச்சி பாருங்கள். சத்தியம் எங்கே இருக்குது? வார்த்தையில் இருக்குது. வார்த்தை எங்கே? அது வார்த்தை இது வருது, போதனைகளாக வருகிறது. அப்போ சத்தியம் என்ன செய்கிறது? நமக்கு ஒரு வாழ்க்கை முறையை கொடுக்கிறது. இட் gives us a லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பாருங்கள், போலி ஆன்மீகம் எப்போவுமே ஜெபம் பண்ண சொல்கிறாங்க, உபவாசம் இருக்க சொல்கிறாங்க, பொருத்தனை பண்ண சொல்கிறாங்க, காணிக்கை கொடுக்க சொல்கிறாங்க. போலியான வழிகளை காண்பித்து ஒரு விதமான பக்தி செயல்களை செய்கிறதுக்கு நம்மளை என்ன பண்ணுறாங்க? மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க.
நல்லா ஜெபிச்சு பாருங்கள், நல்லா உபவாசித்து பாருங்கள். நம்ம எல்லாம் செய்யணுங்க, ஜெபிக்கணும், உபவாசிக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனால் அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய நோக்கம் என்பதை அறிந்து செயல்படணும். ஆனால் ஆசீர்வதிக்கப்படுவர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சத்தியத்தை தேட வேண்டும். சத்தியத்தை தேட என்ன நடக்கும்? உங்களிடத்தில் ஒரு வாழ்க்கை முறை உருவாகும். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமில்லை, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பா. என்ன அர்த்தம்? அது வெறும் ஆசீர்வாத வார்த்தைகளா? வெறும் ஆசீர்வாத வார்த்தைகளா? வாழ்வு எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற வார்த்தைகள் இல்லையா? இன்றைக்கி மக்கள் வார்த்தைகள் என்று கேட்டாலே, அதாவது எந்த வார்த்தைகள்? நீ நல்லா இருப்ப, நீ ஆசீர்வாதமாக இருப்ப, உனக்கு அற்புதம் நடக்கும், உனக்கு அதிசயம் நடக்கும், உன் வாழ்க்கை தலைகீழாக மாறும், உன் குறைவெல்லாம் நிறைவாகும், எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகும், நீ கடன் வாங்க மாட்ட, கடன் கொடுப்ப. இதுதான் ஆசீர்வாத வார்த்தை நினைக்கிறோம். இல்லைங்க, இது சத்தியத்தை கேட்டு வாழ்ந்த அதனுடைய விளைவு. சத்திய வார்த்தை என்னது? நீ எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி சிந்திக்கணும், எதை மனசில் வைக்கணும், எதை மனசில் வைக்கக்கூடாது, எந்த பாதையில் நடக்கணும், நடக்கக்கூடாது, எது உன் வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கணும், இருக்கக்கூடாது, எதை நோக்கி ஓடணும், ஓடக்கூடாது, யார்கிட்ட எப்படி பழகணும், பழகக்கூடாது, எப்படி உன் விருப்பம் இருக்கணும், இருக்கக்கூடாது. இதுதான் சத்தியம். இதுதான் சத்திய போதனை. இது உங்களுக்கு எதை கொடுக்கும்? ஒரு வாழ்க்கை முறையை கொடுக்கும். இன்றைக்கி மக்கள் ஒரு விதமான பக்தி செயல்முறைகளை வளர்கிறாங்க. ஜெபிக்கிற செயல்முறை, இல்லைன்னா உபவாசிக்கிற செயல்முறை, காணிக்கை கொடுக்குற செயல்முறை, விசுவாசிக்கிற செயல்முறை. ஆனால் வாழ்க்கை முறையில் வளரலை. பாருங்கள், யோவான் 15:8 ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிலே நிலைத்திருங்கள், சத்தியமாகிய என்னிலே, அவர் தம்மை குறித்து சத்தியம்னு சொல்லியிருந்தார். சத்தியமாக ஏன் நிலைத்திருங்கள், தென் யூ வில் கிவ் மச் ஃப்ரூட். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் சொல்கிற பாருங்க, when you will be blessed. எப்போ நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, எப்பொழுது நீங்கள் கேட்டது கிடைக்கும். அந்த வசனத்தை வாசிங்கள். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் எது இருக்கணும்? வார்த்தைகள் என்ன இருக்கு? சத்தியம் இருக்கு இல்லையா? அப்போ என்னுடைய சத்தியம் உங்களிடத்தில் இருந்தால், அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் மிகுதியாக கனிகளை கொடுப்பீர்கள். மிகுதியாக கனிகளை கொடுக்கும் பொழுது பிதாவா என்ன செய்வார்? மகிமைப்படுவார். அதனுடைய விளைவு என்ன? 11ஆம் வசனம் வரவேளை சொல்றாரு, என்னுடைய சந்தோஷம் உங்ககிட்ட இருக்கும், அது நீளமாக இருக்கும், நீடித்திருக்கும், நிரந்தரமாக இருக்கும். அப்போ இதுதான் அங்கே உண்மை. இந்த உண்மை இன்றைக்கு எத்தனை சபைகளில் பிரசங்கிக்கப்படுகிற, எத்தனை போதல் பிரசங்கிக்கிறார்கள். ஐயா, நீங்கள் ஜனங்களுக்காக அழுகிறீங்க, ஜனங்களுக்காக கண்ணீர் விடுறீங்க, டாம் டீம்னு கத்துறீங்க, சத்தம் போடுறீங்க. ஆனால் வேதாகம் என்ன கூறுவது அதை பிரசங்கிக்கிறீர்களா? நீங்கள் ஜனங்களுக்காக கண்ணீர் விடுவதல்ல, அது இமோஷனல். நீங்கள் அவங்கள பார்த்தால, அவங்க உங்களை பார்த்தால ஒரு இமோஷனலாக கிரியேட் பண்ணிட்டு போகிறதில்ல. சத்தியத்தை சொல்லணும். சத்தியம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்போ அந்த உண்மை சத்தியம் இருக்கிறதுல ஆசீர்வாதம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் ஆசீர்வாதத்தை விரும்புகிறாங்க. இப்போது ஆசீர்வாதமே கொடுக்கப்படும் வச்சிங்களா, சத்தியம் இல்லாத இடத்துல ஆசீர்வாதம் வாழுமா? வாழாது. அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும், நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை எது, போதனை எது, ஆண்டவருடைய நோக்கம் எது, இதனு தொடர்பான சத்தியத்தை கேட்கும் பொழுது உங்களுடைய ஒரு நல்ல வாழ்க்கை முறை உருவாகும். இந்த வாழ்க்கை முறை இல்லாதபடிக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். என்றால் ஒரு நல்ல வாழ்க்கை முறையை உடையவனோடு தான் ஆண்டவர் வாழ முடியும். உங்கள் சுபாவமும், உங்களுடைய எண்ணங்களும், நினைவுகளும், உங்களுடைய நடத்தைகளும், உங்களுடைய வாழ்க்கை முறை, உங்களுடைய சுபாவங்களும் சரியாக இருந்தால் யூ கேன் பி வித் யுவர் காட். ஒரு வாழ்க்கை முறை சரியாக இல்லாதவருடைய கர்த்தர் வாழ முடியுமா? வாழ முடியாது. கர்த்தர் வாழ முடியாத ஆசீர்வாதம் வருமா? இல்லை. புதிய ஏற்பாட்டில் வருகிறப்ப பார்க்கும் பொழுது எல்லாமே கர்த்தருடைய ஐக்கியத்தின் மூலமாக ஆசீர்வாதம் வருது. உங்களை ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவர் ஏதோ ஒரு ஊழியக்காரங்கிட்ட அந்த ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்ப முடியாது, ஒரு ஏஞ்சல்கிட்ட கொடுத்து அனுப்ப முடியாது. நான் தான் ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறது. உங்கள் ஆத்மா ஆசீர்வதிக்கணும், ஆத்மாவில் வரணும். அப்போது ஆண்டவர் தான் நம்ம ஆசீர்வதிக்கணும். ஒரு வாழ்க்கை முறை நம்மிடத்தில் இல்லை என்றால் ஆண்டவர் நம்மோடு தங்க முடியாது. நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் சரி, நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவரோடு ஆண்டவர் தங்குவேன்னு சொல்லலை இல்லையா? நீ உபாசித்து கொண்டே நான் தங்குவேன் இல்லை. நீ கர்த்தருக்கேற்ற ஒரு வாழ்க்கை முறையோட உடையவனாக இருந்தால் என்னில் நிலைத்திருங்கள், கனி கொடுங்க. அப்போ கனி கொடுத்தா நான் உங்களோட நிலைத்திருப்பேன். நல்ல கனி கொடுக்குற முறை இன்னும் நல்லா கனி கொடுக்கும்படி அது என்ன செய்யப்படுகிறது? அதிகமாக அது பராமரிக்கப்படுகிறது. அப்போது ஒரு வாழ்க்கை முறை ரொம்ப முக்கியம். இந்த வாழ்க்கை முறை இல்லாதவர்களுக்கு ஆசீர்வாதத்தை மக்கள் தேடுகிறார்கள் சொல்லி ஆசீர்வாதத்தை கொடுத்தா என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க?
ஒரு நல்ல வாழ்க்கை இல்லை, உங்களுக்கு நல்ல சுபாவங்கள் இல்லை, நல்ல மனநிலை இல்லை, உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்தால் அந்த ஆசீர்வாத blessings will destroy you. சாலோமோனுக்கு கர்த்தருக்கேற்ற வாழ்க்கை முறை இல்லை. அவன் ஒரு சுகபோக விரும்பி, காலை எழுந்தலிருந்தே நல்லா திங்கணும், நல்லா உடுக்கணும், அப்படியே கற்பனை பண்ணி யார் யார் எப்படி இருப்பாங்க அப்படின்னே மனசுக்குள்ளே படம் வரைஞ்சிட்டு இருக்கிறத வேலை யாருக்கு? சாலம். அது பார்த்தாதுன்னா கடவுள் நிறைய ஞானத்தை கொடுக்கறதுனால யார் யார் எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், நீதிமொழிகள் எழுதுறது, கற்பனை பண்ணுறது, கவிதை எழுதுறது, அப்புறம் நல்லா சாப்பிட்றது, அப்படியே என்ன பண்ணுறது, இன்னும் யாரை கல்யாணம் பண்ணலாம். நிறைய குடும்பங்களை பற்றி இன்றைக்கி என்ன சாப்பிட்லாம், இன்றைக்கி என்ன உடுக்கலாம்னு பிளான் பண்ண. இந்த மனுஷன் அப்படி கிடையாது, இன்னும் யாரை கல்யாணம் பண்ணலாம், எந்த நாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணலாம், இதுவரை நம்ம எந்த நாட்டில் பொண்ணை கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறோம், எந்தெந்த கலரில் பண்ணாமல் இருக்கிறோம். இதே சிந்திச்சு 1000 பேரை கல்யாணம் பண்ணான்னு நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. இப்போ பாருங்க, ஒரு சுகபோக விரும்பி புசிப்போம் குடிப்போன்னு வாழ்கிறோம். என்ன மாதிரி ஒருத்தன் குடிச்சதும் கிடையாது, சாப்பிட்டதும் கிடையாது, ஒரு ரெக்கார்டு பண்ண சொல்கிறேன். இவன் கண்களை இச்சித்ததை எதையும் நான் என்ன செய்யலை. பிரசங்கி 2ஆம் 10ஆம் வாசம் என் கண்களை இச்சித்ததை எதுக்குனாலும் ஐ ஹவ் நெவர் செட் தட். நோ, இல்லைப்பா, எல்லாம் அனுபவி. ஆனால் அவனிடத்தில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்னவானது? அந்த தேசத்தை ஆளுகின்ற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். அந்த ஆசீர்வாதம் என்ன செய்வது? தட் வாஸ் broken to pieces. அவன் ஆட்சி முடிகிறவில்லை, அந்த தேசம் 2ஆக பிளக்கும்படியான ஒரு சூழல் உருவா அவனுடைய மகனுடைய நேரத்தில் அவன் பதவிக்கு வந்த உடனே. அப்போ சத்தியம் இல்லாதவனிடத்தில் ஆசீர்வாதத்தை கொடுத்தால், சவுலுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது, காக்க முடிந்ததா? எரேபியாமுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது, காக்க முடிந்ததா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது, காக்க முடிந்ததா? ஏன்? சத்தியம் இல்லாத இடத்துல ஆசீர்வாதம் காக்கப்படாது. நீங்கள் எந்த ஊழிய காட்ட போங்க, எந்த ஜெப கூட்டத்துக்கு போங்க, இந்த மாதம் உங்களை இப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறோம், இன்றைக்கி ஆசீர்வதிக்க போகிறா, இப்படி சொல்லி எடுத்து நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு, என் கடை அவரில் முன்னேறிச்சு கொண்டுதுன்னு. ஆனால் அவைகள் உங்களை ஆசீர்வாதம் வாழ விட்டாது. சத்தியம் இல்லாத இடத்துல, வெறும் ஆசீர்வாதம் இருக்கிற இடத்துல அது நீங்கள் வாழ மாட்டீர்கள். அப்போ வாழ்க்கை முறை என்பது ரொம்ப முக்கியமானது. இப்போ மனிதன் என்ன பண்ணுறான்னா ஆசீர்வாதத்தை தேடுறான். இப்போது ஒருத்தர் வேலைக்கு போகலை, ஒரு வேலையும் செய்யலை, ஒரு டாக்டரை பார்க்குறார். டாக்டர் ரொம்ப வெல்த்தி டாக்டர், நல்ல துட்டு உள்ள ஆள். டாக்டர் எனக்கு எதாவது பண்ணுங்க டாக்டர், பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், பிள்ளைக்கு எதாவது பண்ணணும், வீட்டுக்கு வாடகைலாம் கொடுக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் நல்லா ரிச்சாக இருக்கிறீங்க, கேள்விப்பட்டு தான் வந்திருக்கிறேன், நீங்கள் நல்ல மனசு உள்ள டாக்டர் அப்படி வந்திருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். இவன் என்னத்தை தேடுறான் சொல்லுங்கள்? ஒரு ஆசீர்வாதத்தை தேடுறான், ஏன்னா அவர் ஹீஸ் ரிச். ஆனால் டாக்டர் என்ன சொல்கிறாரு? வா, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு வேலை இல்லை டாக்டர், வேலை இல்லைனால வருமானம் இல்லை, அதனால் என்னுடைய குடும்பத்தினுடைய நீட்ஸை மீட் பண்ண முடியலை, சப்போர்ட் பண்ண முடியும், எனக்கு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்குகிற வசதி இல்லை. அப்போ டாக்டர் சொல்கிறார், வா நான் என்ன பண்ணுறேன், உனக்கு ட்ரீட்மெண்ட்டு தரேன், உன் உடம்புல இருக்கிற வியாதியை கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் தரேன், தென் யூ வில் பி ஹெல்த்தி, தென் யூ கேன் டூ ஒர்க்ஸ். அப்போ என்ன செய்ய, யூ கேன் ஏர்ன் மணி. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? டாக்டர் ஆசீர்வதிங்கள், என்ன நான் வந்ததுக்கு எனக்கு பதில் கொடுங்க. அப்போ அந்த உண்மையான டாக்டர் என்ன பண்ணுறான்னா, உனக்கு சம்பாதிக்க முடியாமல் இருக்கிற காரணம் எனக்கு தெரியுது, உன் உடம்புல ஹெல்த் இல்லை, நான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் தரேன், நீ அதன் மூலமாக என்ன செய்யும், யூ வில் பி ஆல் ரைட். அப்போ என்ன செய்யலாம், நீ வேலை செய்யலாம். அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு சத்தியம், வேலை செய்ய முடியாத ஒரு பலவீனம் இருக்குது, அந்த பலவீனத்தை கிளியர் பண்ணுறவங்க நீ வேலை செய்ய முடிந்தவராக மாறுவாய். கர்த்தர் நம்ம எப்படிங்க ஆசீர்வதிக்கிறாரு? மகனே நீ எவ்வளோ ஜெபம் பண்ணுகிறாயோ அவ்வளோ உன்னை ஆசீர்வதிப்பேன், மகளே நீ எவ்வளோ ஜெபம் பண்ணுறாயோ. நீ நிறைய அப்படியே சொல்லணும், ஜெபத்தை கூட்டுங்கள் இப்படி சொல்லி யாரும் ஜெபம் பண்ணுறது வேறு கிடையாது. இந்த மக்களெல்லாம் இந்த ஜெப கூட்டத்தில் போய் தான் கை காலை தூக்கிட்டு நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு பார்ப்போம், காலை எழுப்பி நல்லா தின்னுக்கிட்டு, நல்ல டிவி பார்த்துக்கிட்டு, நல்ல ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாம் கூகுள் யூடியூப்பு எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு, எங்கே ஜெப கூட்டம் நடக்கிற இடத்துல எனக்கு ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுறதுக்கு கொடுங்கப்பாங்க. நிறைய பேர் கூட்டத்தில் ஜெபம் பண்ணுறவங்க தான், வீட்டில் ஜெபம் பண்ணுறவங்க இல்லை. நான் நிறைய வாழ்க்கையை பார்த்துருக்குறேன், புரிகிறதா உங்களுக்கு? அப்போது என்ன பண்ணுறோன்னா, நீ எவ்வளோ ஜெபம் பண்ணுறியோ அவ்வளோ உனக்கு ஆசீர்வாதம் வரும், எவ்வளோ உபவாசம் இருக்கிறையோ அவ்வளோ ஆசீர்வாதம், எவ்வளோ காணிக்க விடும் அவ்வளோ ஆசீர்வாதம். இல்லைங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற வழியே வேறு. யூ மஸ்ட் நோ த ட்ரூத். ஆண்டவர் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறான்னா, சத்தியத்தை கொடுத்து அந்த சத்தியத்தின் மூலமாக நம்மை ஒரு நல்ல ஆவிக்குரிய மனிதனாக மாற்றுகிறார். நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை முறையுடையவர்களாக மாறுகிற பொழுது ஆசீர்வாதம் அதனுடைய பை ப்ராடக்டாக வந்துடுங்க.
உங்களுக்கு நல்ல எண்ணம் வந்துச்சு, நல்ல சிந்தனை வந்துச்சு, நல்ல யோசனை வந்து கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு, எதை செய்யணும் எல்லாம் தெரிய வருது. இப்போ நீங்கள் நல்லாவே வேலை செய்து சம்பாதிப்பீங்க, நீங்கள் நல்ல தொழில் செய்து சம்பாதிப்பீங்க. நாம் என்ன பண்ணுறோம், எல்லா ஆசீர்வாதத்தை தேடுகிறதுலே வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், வாழ்க்கையை எப்படி வச்சுட்டு இருக்கிறோம். தேவன் நம்மை பரிசுத்தமாக்கி, நம்மை நீதி உள்ளவளாக்கி, நம்மை சரியான வாழ்க்கை உடையவளாக மாற்றி அதனுடைய விளைவு ஆசீர்வாதம் வரும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அப்படி தான் அதை செய்கிறார். புரிகிறதா? இதை நிறைய பேருக்கு புரியாது. ஆண்டவரனே ஆசீர்வதிக்கணும் அப்படியே நான் ஜெபம் பண்ண அவர் பதில் செய்யணும். இல்லை, முதலாவது நீ சத்தியத்தை கேட்டு என்ன செய்ய வேண்டும், கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கையில் நீ வர வேண்டும். சரி, இப்போது சத்தியம்னு பார்க்குறோமே, என்னங்க சத்தியம்? இன்றைக்கு ஆண்டவரில் சத்தியத்தை தேடினா உண்மை யாரு? இயேசு கிறிஸ்து உண்மை. அவரிடத்தில் நீங்கள் வரணும். வந்தால் அவர் உங்களுக்கு சில சத்தியத்தை சொல்லுவார். என்ன சத்தியத்தை சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள் டூல்ஸ் தான். ஆண்டவரிடத்தில் நீங்கள் வருகின்ற பொழுது, உண்மையாக ஒருத்தர் வருகிற பொழுது, இன்னைக்கு ஆண்டோட வர்றவங்க எல்லாம் ஆசீர்வாதம் வர்றாங்க. சத்தியத்துக்குன்னு வந்தா, ஆண்டவரே உம்மோட சத்தியம் தானே வந்திருக்கு, நீர் சத்தியமாக இருக்கிறீர், இப்பொழுது நான் எதை அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை அறிந்து கொள்ளட்டும் சொல்லி ஆண்டோட்ட வருகிற பொழுது, முதலாவது ஆண்டவர் நமக்கு அறிவிக்கிற சத்தியம் என்ன தெரியுமா? யூ ஆர் அண்டர் த ஸ்லேவரி ஆஃப் சின். நீ பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாய். அதான் சத்தியம். மனிதன் தன்னுடைய ஆசீர்வாதம் இல்லாமைக்கும், தன்னுடைய சமாதானம் இல்லாமைக்கும், தன்னுடைய வாழ்வில் நிறைவு இல்லாமைக்கும், தன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை மிகுந்திருக்கும் அடிப்படை காரணமாகிய பாவத்தின் அடிமைத்தனத்தை அறியவில்லை. He is now under the bondage of sin. அந்த பாவத்தினுடைய அடிமைத்தனத்தை ஆண்டவர் சொல்ல, அதான் சத்தியம். அப்போ இன்றைக்கு மக்களுக்கு நீங்கள் இதைத்தான் சொல்லணும். ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை காண்கிறார், ஆண்டவர் உங்களுடைய அன்களாய்ப்பை காண்கிறார். அந்நாளின் கண்ணீரை கண்ட ஆண்டவர் இன்றைக்கு உங்களை காண்கிறார். இதோ என் முன்பாக கண்ணீரோடு நிற்கிற ஆண்டவரை பார்க்கிறேன். இப்படிலாம் சொல்லி இமோஷனலைஸ் பண்ணுறதில்ல. ஆண்டவர் உன் பாவத்தை பார்க்குறான்னு யாராவது சொல்கிறாங்களா? நீ பண்ணுற தப்பை பார்க்குறார். நீ எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஜெப கூட்டத்தில் வந்து உட்காந்துட்டு ஜெப ஆசீர்வாதம் தேடுறிய உன்னை கர்த்தர் காண்கிறார். நீ உன் ஹஸ்பண்டை மதிக்கிறது கிடையாது, நீ உன் மனைவி செய்யணும் நீ செய்கிறது கிடையாது, நீ உன் பிள்ளைகளுக்கு முன்மாதிரி கிடையாது, நீ உன் மாமியாரை விரும்புறது கிடையாது, நீ உன் மறுபடியும் செய்ய வேண்டியது கிடையாது. அதனால தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம், உனக்கு சமாதானம் இல்லை. ஏதாவது போதகர் சொல்கிறாங்களா? கண்ணீரோடு வந்திருக்கிறவர்களே, நான் வந்தது வராதுமாக கர்த்தர் பச்சை புடவை கட்டி கொண்டிருக்கிற ஒரு அருமையான சகோதரி காண்கிறார். அங்கே 4-5 பேர் பச்சையில் தான் கட்டியிருக்கிறாங்க. இதில் எந்த சகோதரி காட்டினான்னு தெரியாது. இதில் வேறு ஒரு புதிய கதை இருக்குது. இன்றைக்கி ஒரு முறை நான் சென்னைக்கு சென்றிருந்த பொழுது ஒரு சகோதரை சந்தித்தேன். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த அற்புதத்தை சொன்னார். அது எந்த சகோதரர் ஐயா? அவருக்கு அற்புதம் நிகழ்ந்து எந்த ஊரில்? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு விசை கோயம்புத்தூருக்கு சென்றிருந்த பொழுது கர்த்தர் ஒருடைய வாழ்க்கையில் செய்தவரும், தமிழ்நாட்டில் ஒரு போதர் சொன்னார், நான் விதமாக எங்களிடத்தில் வந்து போன ஒருவரை சந்திக்க சொன்ன 1000 மடங்கு கர்த்தரோட ஆசீர்வதிச்சிருந்தார். அவ்வளவு செல்வம். சரி, அந்த ஊரை கொஞ்சம் சொல்லலாம்ல. ஊரை சொன்ன நம்ம அவர்கிட்ட போய் இந்த விவரத்தை விசாரிக்கலாம்ல. ஐயா, உங்களுக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதம் வந்திருக்கு, எனக்கு அவ்வளோவெல்லாம் தேவையில்லை, ஊர் 10 மடங்கு வந்தாலும் போதும், உங்கள் ரகசியத்தை நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம், நம்ம போகலாம். ஊரை சொல்ல மாட்டாங்க, பேரை சொல்ல மாட்டாங்க. ஒரு விசை நான் சென்னை வந்திருந்த பொழுது, ஒரு முறை நான் மும்பை சென்றிருந்த பொழுது, ஒரு முறை ஒரு சகோதரி இடத்துல வந்து சொன்னேன். எந்த சகோதரியாக சொன்னாங்க? எல்லாம் சொல்கிறீங்களே சத்ருவமா, இதை மட்டும் எந்த ஊர்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. யாருடைய ஆவாரத்தில் அந்த ஆசீர்வாதம் வந்து சொல்லுங்கள். சரி, இருக்கட்டும். எந்த போதகர்களும் இன்றைக்கு தங்களிடத்தில் வருகிற மக்கள் கூட்டத்தில் அவங்களுடைய பெரும்பாலான கஷ்டங்களுக்கு காரணம் அவருடைய பாவங்களை சொல்கிறதே இல்லை. அதனால தான் மக்கள் பாவங்களோட வருகிறார்கள். ஆறுதல் பிரசங்கம், நம்பிக்கை பிரசங்கம், ஆதரவு பிரசங்கம், வாக்குத்தத்த பிரசங்கம் கேட்டு மறுபடியும் துன்பத்தில் இருக்கிறாங்க. அதனால் உங்களுடைய கூட்டத்துக்கு ஆள் எண்ணிக்கை தொடர்ந்து வரும். ஏன்னா அவங்க கஷ்டத்தில் தொடர்ந்து இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய கூடுகளை கலந்து கொள்ளுகிறவர் லட்சக்கணக்கானவர். யார் அந்த லட்சக்கணக்கானவர்? போன மாதம் வந்தவங்க தான், அதுக்கு முந்தின மாதம் வந்தவங்க தான். புதுசாக வந்தவங்களை எழுப்பி நிற்க சொல்லுங்கள், தொடர்ந்து வரவங்களை எழுந்திருக்க சொல்லுங்கள். அந்த கண்ணீரோடு கவலையோடு வந்தவங்க யார்? 12 மாதமாக வராங்க. அவங்க தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் பேர் அழைச்சிட்டு வந்துருப்பாங்க, என் கண்ணீரோடு நீயும் வா அப்படின்ட்டு, நம்மளை 2 பேரும் ஒன்றா வச்சு அந்த அழுவோம் அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தர் வந்து நம்ம அவரிடத்தில் வரும் பொழுது, நீ முதலாக பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறதுனால உன் பக்கத்துலேயே நான் வர முடியல. ஏசா தீர்க்கதரிசி புஸ்தகம் 59:2 வாசகங்களும், உங்கள் அக்கிரமங்களும் பாவங்களும் எனக்கு உங்களுக்கும் பிரிவினை ஏற்படுத்துகிறது.
பாவம் பிரிவினை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது நீ என்ன ஜெபம் பண்ணி உனக்கு விடுதலை ஏற்படும்? எவ்வளோ உபாச விடுதலை ஏற்படும்? எவ்வளோ விசுவாச விடுதலை ஏற்படும்? பாவத்துக்கு பரிகாரம் காண். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற முதலாவது உண்மை. முதலாவது நமக்கு சொல்லுகிற உண்மை என்ன? ஒரு டாக்டர்கிட்ட போயாச்சுன்னா நம்மகிட்ட இருக்கிற அந்த வியாதி என்ன செய்யணும்? கரெக்டாக சொல்லணும். சொல்லுகிறவங்க தான் நமக்கு ஓஹோ இதுதான் காரணமா அப்படின்னு. அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுவார்? நீ பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற, நீ பாவத்தை இசைந்து போகிற. இப்போ இந்த முதல் உண்மை. ரெண்டாவது உண்மை என்ன தெரியுமா? இந்த பாவத்திலேருந்து உன்னை நீ விடுவிக்க முடியாது. நீ எத்தனை தான் கோயிலுக்கு போனாலும் சரி, எத்தனை ஆராதனை பண்ணாலும் சரி, எவ்வளோ தான் ஊழியக்காரங்களும் சாப்பாடு செஞ்சு போட்டாலும் சரி, எவ்வளோ தான் மாதம் காணிக்கை அனுப்பினாலும் சரி, நீ பாவத்திலிருந்து விடுதலை அடைய மாட்டாய். நான் தான் விடுதலை அடைய செய்யணும். என்னை நீ ஏற்றுக்கொண்டு என்னை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விட்டால் நீ விடுதலை அடைய முடியாது. யோவான் 8:36 என்ன சொல்லுகிறது? யோவான் 8:34 என்ன சொல்லுகிறது? பாவம் செய்கிறவன் எல்லாம் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். நான் ஜெபம் பண்ணுறேன், உபவாசம் பண்ணுறேன், காணிக்கை கொடுக்குறேன், சர்ச்சுக்கு போகிறேன், ஆராதனை, அதை சொல்ல விட நீ பாவம் செய்கிறியா செய்யலையா? நீ ஆராதனை செய்கிறது உண்மை, நீ ஜெபம் செய்கிறது உண்மை, நீ சர்ச்சுக்கு போகிறது உண்மை, நீ ஊழியம் செய்கிறது உண்மை. ஆனால் கர்த்தர் கேட்குற கேள்வி, நீ பாவம் செய்கிறியா இல்லையா? உன்னுடைய வாழ்க்கையில் பாவம் தொடர்கதையாக இல்லையா? ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷனாக இல்லையா? தட் மீன்ஸ் யூ ஆர் அண்டர் த பாண்டேஜ் ஆஃப் சின். உன்னை நீ விடுவிக்க முடியாது. உன்னுடைய எந்த பக்தி செயலும் விடுவிக்காது. உன்னுடைய வில் போர் விடுவிக்காது. உன்னுடைய மாரல் கோட்ஸ் விடுவிக்காது. நான் தான் ஒன்று செகண்ட் ட்ரூத் என்னது? நான் உன்னை விடுவிக்கவில்லைன்னா விடுதலையாக மாட்டாய். குமாரன் உங்களை விடுவிக்காவிட்டால் விடுதலையாக மாட்டீர்கள். 36ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அதுதான் சொல்லு. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை, இல்லைன்னா போலியாக இருக்கும். இந்த கூட்டங்களுக்கெல்லாம் போய் விடுதலை வரும், அது உண்மையானதாக இருக்காது. இப்போது என்ன பார்க்குறோன்னா, இப்போ விடுவிக்கப்பட்டாச்சு. இப்போ 2 ட்ரூத்துக்கு நம்ம கீழ்ப்படிச்சிட்டோம். இப்போ என்ன நடக்கும்னு சொல்லுங்கள். இப்போ ஆண்டவர் இன்னொரு ட்ரூத் சொல்லுவார். என்னது? நீ இப்போ யார் தெரியுமா? யூ ஆர் மை சன். அதுதான் உண்மை. இந்த உண்மை தான் இன்றைய கிறிஸ்தவ உலகத்திற்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. கஸ்டமரியாக பாடுறாங்க, கன்வென்ஷனலாக பாடுறாங்க. மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர், ராஜாக்களும் நாங்களே. பாட்டெல்லாம் ரொம்ப கரெக்டு தான். ஆனால் பாடுற நீ மறுபடியும் பிறந்தியா? நீ ராஜாவுங்கிற ஒரு எண்ணம் இருக்கா? அப்படியே ராஜாங்கிற எண்ணம் இருந்தால் எந்த நாட்டு ராஜான்னு தெரியுமா? அப்போது ஆண்டவர் நீ பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற முதல் சத்தியம். இந்த சத்தியம் இன்றைக்கு அநேகருக்கு தெரியலை. அவங்களுக்கு தெரிஞ்ச சத்தியம் என்ன? ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறவர், உபவாசத்திற்கு பதில் கொடுக்கும். இதான் அவங்களுக்கு சத்தியம் தெரியுது. ஆனால் உண்மையான சத்தியம் என்ன? பாவத்துக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். இந்த சத்தியத்தை ஆண்டவர் அறிவிக்கிறார். இரண்டாவது, இந்த சத்தியத்தை அறிவித்த அடுத்தது, நான் தான் உன்னை விடுதலையாக்க முடியும். நீ வேறு என்ன பண்ணாலும் விடுதலையாக முடியாது. அப்போ நீ அவனை கமிட் பண்ணி முடிஞ்சவன் என்ன சொல்லுவார்? நவ் யூ ஆர் மை சன். யோவான் 1:12 என்ன சொல்லுகிறது? அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் அவரை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ பிள்ளைகளாகும்படி. அப்போ பிள்ளை ஆகிட்டங்க. இதுதாங்க பெரிய ட்ரூத். இப்போ நான் யாராக மாறிட்டேன்? பிள்ளை ஆகிட்டேன். இந்த சத்தியத்தை நீ கண்டுபிடித்து விட்டால் நீ ஆசீர்வாதம் எங்கும் அலைய மாட்டாய். இந்த சத்தியத்தை நீ கண்டுபிடித்து விட்டால் உனக்கு ஜெபகோபுரம் தேவையில்லை. நீ இந்த சத்தியத்தை கண்டுபிடித்து விட்டால் திறப்பின் வாசல் உனக்கு தேவையில்லை. நீ இப்போ திறப்பின் வாசல்களுக்கும் ஜெபகோபுரங்களுக்கும் ஜெபமயங்களுக்கு அடிமையாகி விட்டாய். அந்த அடிமைத்தனத்தை சிக்கி விட்டாய். உன்னுடைய ஆசீர்வாதங்கள் அங்கே தான் இருக்கிறது, அலைந்து கொண்டிருக்கிறாய். யூ ஹவ் பிகம் எ ஸ்லேவ் டு ப்ரேயர் மீட்டிங்ஸ், ப்ரேயர் டவர்ஸ். ஆனால் சத்தியம் என்ன தெரியுமா? பிள்ளைகளானால் ரோமர் 8:17 சொல்லு, பிள்ளைகளானால் சுதந்திரமாமை 8 சொல்லு, அப்பா பிதாவின் கூப்பிடத்தக்கதாக. என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதையில் எத்தனையோ கஷ்டங்கள் உண்டு, எத்தனையோ நெருக்கடிகள் உண்டு. யார் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, அங்கே போய் ஜெபம் பண்ணுங்க, இங்கே போய் ஜெபம் பண்ணுங்க. ஆனால் நான் சொல்லுவேன், நான் ஒரு சத்தியத்தை என்னுடைய வாழ்வில் அறிந்து கொண்டேன். அந்த சத்தியம் சொல்லுகிறது, நீ என்னுடைய பிள்ளை என்று. நான் பிள்ளை என்றால் நான் இருக்கிற இடத்துல என்னை ஆசீர்வதிக்கணும். அவங்க ஜெபம் பண்ணி தான் என்ன ஆசீர்வதிப்பான. எனக்கு அவருக்கு இருக்கிற உறவு என்ன? நான் பட்டினி கிடந்து செத்தா கூட சாவரை ஒழிய இந்த சத்தியத்தை புறக்கணித்து போக முடியாது. அவர் எனக்கு அப்பான்னு சொன்னால் எனக்கு அந்த பிள்ளைக்கு பிள்ளைக்குரிய என்ன செய்யணும்? கொடுக்கணும். நான் ஒரு காலத்தில் சாப்பாடு இல்லாமல் பசி தாங்க முடியாமல் இருக்கிறது எல்லாத்தையும் எங்கள் வீட்டில் கொஞ்சோண்டு சக்கரை நான் சொல்லி இப்போ இல்லை, விவர் காட் பேரிடு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லைங்க, என்ன இருந்து தேடி பார்த்தேன், சக்கரை சாப்பிட்டேன், நல்லா இருந்து. மறுநாள் பார்த்தேன் ஒன்றுமே இல்லை, தேடி பார்த்தேன் கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது. என்ன சூப்பராக இருந்தது தெரியுமா? என்ன நல்லா இருக்குங்கிற உங்களுக்கு யாருக்கும் தெரியாது.
பழைய பாட்டு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைகளே சமைச்சு சாப்பிட்டாங்க. ஐயோ அட படுபாவிகளை இப்படியெல்லாம் இருந்தீங்களா? பசி வந்தால் தெரியும். புள்ள பசியில் செத்து போச்சுது, தூக்கி போடுறதுக்கு போல சமைச்சு சாப்பிட்ருக்குறாங்க. கழுதத்தலை யாராவது சாப்பிடுவாங்களா? சாப்பிட்ருக்குறாங்க. பசி வரணுங்க. பசி வந்தால் என்ன போயிடும்? பத்தும் போயிடும். கடலில் எண்ணெய் இருந்தது, எண்ணெய் சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. மறுநாள் பார்த்தேன், அதுவும் இல்லை. என்ன பண்ணுற? ஜபம் எல்லாம் பண்ணா எது இருந்தால் இல்லை, ஜபத்தெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கணும், இல்லைன்னா எனக்கு திருப்தி வராது. ஜபம் பண்ணோம், பைபிள் படித்தோம், தெம்பு இல்லைங்க, ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. எங்கே போகிறதுன்னு தெரியாது, யாரும் தெரியாது, எங்கே போகிறது தெரியாது. ஒரு ரூம்லேயே அடைபட்டு கிடக்கிறேன். என்ன செய்கிறது? அப்புறம் பார்த்தேன், ஒரு 2-3 காஞ்ச மிளகா இருக்குது. யோசித்து பார்த்தேன், கொஞ்சம் ஒரு 2 செம்பு தண்ணி குடித்தா கொஞ்சம் தெம்பு வரும். ஆனால் 2 செம்பு தண்ணியை குடிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும். என்ன பண்ணுறது? இந்த மிளகாய் சாப்பிட்டேன். மிளகாய் சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கண்ணீர் வந்துங்க. எதுக்கு கண்ணீர்? 2 கண்ணீர் சேர்ந்து வந்தது. ஒன்று, என் நிலமை இப்படி ஆகிப்போச்சு. இன்னொன்று, வாய் முழுதும் நல்ல சாப்பாடு இல்லைங்க. ரொம்ப நாளாக நல்ல சாப்பாடு இல்லைனால எனக்கு எந்த விதமான நியூட்ரிஷன் கிடையாது. ஆனால் வாய் முழுதும் நிறைய புண் வந்துச்சு. அந்த கண்டிஷனில் இந்த மிளகாய் போட்டு சாப்பிட்டேன் பாருங்கள், தாங்க முடியல. 2 கண்ணீர் சேர்ந்து வந்து, ஒன்று வக்கீலுக்கெல்லாம் படித்து முடிச்சுட்டு நான் ஒரு கோர்ட்டுக்கு முன்னால் கொடுத்து அஃபோர்டபுள் எழுதுனா கூட நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் நம்பி வந்து நான் என்ன பண்ணுறேன்? ஒருவேளை சாப்பாடு கூட இல்லை, மிளகாய் கடிச்சு சாப்பிட்டு அது வேறு, அது ஸ்ட்ரைட்டாக உள்ள போய் தான் பரவாயில்ல, வாய்க்குள்ளே போயிட்டு பாருங்கள் அப்படியே தாங்கலை. அவ்வளவு இரிட்டேஷன் வந்துச்சு. என்னுடைய நிலைமை நினச்சி கண்ணீர் வருது. அந்த மிளகாய் சாப்பிட்டது என்ன செய்கிறது? அப்பொழுது நான் எங்கும் போகலை. நான் பிள்ளை, நான் இந்த நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். இந்த நிலைமையை மாற்றுறதுக்கு நான் அங்கே போகணும் இங்கே போகணுங்கிற ஒரு இது இருந்தால், நீர் எனக்கு தகப்பனாக இருந்தேன்னு நீர் அனுமதித்திருக்கிறேன். இப்படி ஒரு காலத்தை நான் கடக்க வேண்டும் நீர் அனுமதித்திருக்கிறேன். நீர் என்னுடைய நல்ல தகப்பன் தான். என்னை பசியோடே தூங்க விடுகிறீர். அப்போது இதில் உணர்ந்து கொண்டு தான் வாழ்ந்தேன், எங்கேயும் போகலை. ஏனென்றால் அதுதான் சத்தியம். அல்லேலூயா. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அதுதான் சத்தியம். ஆக நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அறிந்து கொண்டால், ஆண்டவரை நான் உடைய பிள்ளை, என்னை ஆசீர்வதிப்பதற்கு நான் ஒரு ஜெப கூட்டத்தில் உட்காருவேன். நான் ஜெபம் பண்ணுற வேணா போகிறேன், உபவாசம் இருக்கிறவன் நான் போகிறேன். ஆனால் என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் போக மாட்டேன். ஏன்? என்னை ஆசீர்வதிக்கிற நீரை, அப்பா பிதாவை என்னை கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவி எனக்கு கொடுத்திருக்கிறேன், பிள்ளையான சுதந்திரமாக இருக்கேன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த சுதந்திர பாகத்தை நீ அறியவில்லை என்று சொன்னால் நீ வந்து சிறு பிள்ளையாக இருக்கிறேன்னு என்னை வான் பண்ணிக்கிற கலாத்தியர் 4:1 ஆக என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் எங்கேயும் போக மாட்டேன், எந்த ஊழியக்காட்டையும் போக மாட்டேன். ஆனால் ஆண்டவர் என்னை வாழ வைத்தார். அல்லேலூயா. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த சத்தியத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் ஐ ஹவ் ஃபவுண்ட் த ட்ரூத். காட் வந்து யார்? என்னுடைய தந்தை. என்னுடைய தந்தை என்னுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நான் எந்த மாவட்டத்துக்கும் போக தேவையில்லை, எவ்வளோ கொடிகட்டி பறக்கிற ஊழியக்காட்டத்திலையும் போக தேவையில்லையே. அதுதான் உண்மையாக இருந்தது. இன்றளவு அந்த ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்கிறேன்? அனுபவிக்கிறேன். ஆமர்களை இதான் சத்தியம். சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவர் பிள்ளையாகின்ற பிறகு நீ என்னுடைய பிள்ளை, நீ சுதந்திரவாளி, உன்னை ஆசீர்வதிப்பு நான் கடமைப்பட்டவர், என்னுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு நீ உரிமை பெற்றவர் என்று சொல்வார். இந்த சத்தியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும். அப்போ இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் நாம் எந்த ஒரு வேறு விதமான காரியங்களும் செல்வோம். ஆசீர்வாதம் அலைய மாட்டோம். சத்தியமே வாழ வைக்கும். அல்லேலூயா. சத்தியமே நாம் உண்மை கண்டு விட்டோம். கடவுள் தேவர் யாராக இருக்கிறார்? நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். அப்போ இந்த சத்தியத்தை நீங்கள் அறிய 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 என்ன செய்வீங்க? யூ வில் கீப் ஆன் ஹேவிங் த பிளெஸிங்ஸ் ஆஃப் காட். சத்தியம் என்றால் என்னது? இயேசு தான். இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இன்னும் இயேசு அறியணும். இன்னொன்று வேதத்தை வாசிங்க, இன்னொன்று வேதத்தை சிந்திங்க, இன்னும் என்னோட இருக்கிற ஆண்டவர் யாருன்னு பாருங்க. அவரை அறிய 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 யூ வில் ஃபீல் தட் யூ ஆர் பிளஸ்ஸட். பாருங்க, அந்த வெளிச்சம், இயேசு கிறிஸ்து உலகத்தை ஒளியார். அந்த வெளிச்சத்தை அறிய அறிய 2 விஷயங்களை நீ கண்டுபிடிங்க. ஒன்று, அந்த வெளிச்சம் எவ்வளவு ஆழமானதாக இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பீர்கள். அந்த வெளிச்சத்தில் உங்களை யார் என்று அறிவீர்கள். அல்லேலூயா. ஏசாயா அந்த வெளிச்சத்துக்குள்ளே போனவெள்ள தன்னிடத்தில் அசுத்த உதறில் இருந்ததை கண்டுபிடித்து கொண்டார். அப்போ ஆண்டவரை அறிய 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 உங்களை நீங்கள் யார் என்று அறிவீர்கள். உங்களுடைய குறைவுகளை அறிந்து கொள்வீர்கள். உங்களுடைய ஆண்டவருக்கு பிரியமில்லா காலம் அதை அறிய அறிய அவைகளை அகற்றுவதற்கு ஆண்டுடைய கிருபை கேட்பீர்கள். அதனால் என்ன செய்வீர்கள்? யூ வில் கோ ஆன் அண்ட் ஆன் ஸோ தட் யூ கேன் ஹேவ் எ க்ளோசர் ஃபெலோஷிப் வித் காட். அங்கே நீங்கள் வாழ்கிறீர்கள். அந்த ஐக்கியம் உங்களை வாழ வைக்கிறது. என்னில் நிலைத்திருக்கிறவன் கனி கொடுப்பான். கனி கொடுக்குற என்ன செய்வான்? என்னுடைய சந்தோஷத்தை அனுபவிப்பான். அருமையானவர்களே, ஆசீர்வாதங்களை தேடி ஓடுகிறல்ல, சத்தியத்தை தேடுங்கள். சத்தியத்தை தேட 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 யூ வில் ஃபைண்ட் தட்
யூ ஆர் blessed பை காட். நீங்கள் தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். அது ஒருபோதும் உங்களை ஏமாற்றாது. என்றைக்கும் அந்த ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கும். எனவே சத்தியத்தை தேடுகிற மக்களாக இருங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருங்கள், தேவனை அறிகிற அறிவில் வளருங்கள், பெறுங்கள். ஆண்டவர் இன்னும் உங்களை ஆசீர்வாதித்து கொண்டே இருப்பார். அந்த ஆசீர்வாதத்தை அவருடைய ஐக்கியத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, ஜீவ நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.